ஹாய் அண்ட் ஸ்கோட நான் தான் உங்கள் மேலே எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஹாய் ஸ்கோட போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த எண்டில் வீடியோ முடிச்சிருப்போம். இப்போ அந்த எண்ட்லேருந்து அப்படியே இந்த பக்கம் குதிச்சு வந்துட்டோம். குதிச்சுன்னா அப்படியே எதுக்கு சொல்லிட்டீங்க, அந்த பக்கம் போய் திரும்பிட்டு வந்தோம். இந்த பக்கம் ஒரு வலிக்குதுங்க, அந்த பாலம் மாதிரி இருக்குது. அந்த பக்கம் அந்த ஒரு வலிக்குது, அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சைடு போய்ட்டு சுற்றிட்டு வந்துருக்குறோம். எங்கே போக போகிறோன்னா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏழைகளில் இருக்கக்கூடிய ஒரு கோ கார்ட் சொல்லக்கூடிய ஒரு F1 ரேசிங் இது இல்லைங்க, அதை கார் தான் ஓட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளை கூட்டு இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம கப்பு ஜெயிச்சு கொடுக்கணுமா. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போய் ஜெயிச்சு கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. அந்த கார் ஓட்ட தான் இப்போ அப்படியே போயின்னுக்கிறோங்க. இந்த F1 கார் மாதிரி இருக்குது இல்லைங்க, அந்த ரேசிங் கார் மாதிரி, அதை அப்படியே ஓட்டி பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. போன வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த சீரியஸோட ஏலிகிரி சீரியஸோட ஃபஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து அப்படி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போகலாம். நம்ம இப்போ F1 கார் ரேஸ் வைக்கிற இடத்துல போய் அப்படியே நம்ம போய் கார் ஓட்டலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக நம்ம கோகார்ட் சொன்னோம்ல, அந்த F1 கார் ரேஸ் நடக்கிற இடத்துல வந்துட்டோம். பாருங்கள், வண்டி ஓட்டுங்கிறாங்க. இது வந்து 4 லேப்ஸ்க்கு எவ்வளோ சொன்னாங்க ப்ரைஸ். நான் இதில் பார்த்தேன், அந்த நோட்டீஸ் போர்டு நடக்கணும், அதில் பார்த்தேன். எவ்வளோன்னு தெரியல, இன்னும் 30 பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், ஓட்டின்னுக்கிறாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஓட்டினாங்க. எங்கே டிக்கெட் எதோ எடுக்கணும்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம். ஏன்னு சொல்கிறேன், ஒரு வழியாக டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு நம்ம அந்த F1 கார் ரேஸ் மாதிரி இருக்குங்க, அது ஓட்டுறது கீழே வந்துட்டோம். இந்த கார் தான் ஓட்ட போகிறோம். இதில் தான் உட்காந்து 4 லேப்ஸ்க்கு 350 ருபீஸு. அவன் யாகுப்பு வரலன்னு சொல்லிட்டான். சரி, நான் மட்டும் அப்படியே போய் ஓட்டலானுங்க. Bro, just come this side. Brake மட்டும் பிடிங்க. இல்லை சென்டர்
கேர்ள்ஸோட போய் ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஒரு எஃப் ஒன் கார் இல்லைங்க, சேம் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ஓட்டி பார்த்ததில்ல, இதான் ஓட்டி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. காரை இது வரைக்கும் ஓட்டினது இல்லைன்னா ஓட்டிங்கிறேன், பக்கத்தில் அவங்க விஷயம் ஓட்டுவாங்க. ஆனால் இதோட ஸ்டேரிங் வந்து சரியான ஹார்டுங்க. ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்தால் இந்த பக்கம் வந்தால் நிலாவூர் போகிற வழியிலே வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ட்ரெண்டிங்லலாம் அந்த ஸ்டேரிங் திருப்பும்போது ஒரு வைப் இருந்துச்சு பாருங்கள். கேமரா கரெக்டாக அந்த இடத்துல பிடிக்க முடியல. ஒரே இடத்துல நின்றார் நம்ம தலைவர். பின்னாடி நிற்கிறார் பாருங்கள், எல்லா சம்பவம் செஞ்சு விட்டுட்டு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சரி வாடா அப்படின்னா வரல. அந்தந்த ட்ரெண்டிங்கில் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். அவர் நடுவில் நின்று அப்படியே எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு டைம் ஓட்டும்போது அந்த இடத்துல அவங்க பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஜர்க்காக நின்றுப்பான். ஸ்டார்டிங் தெரியல, அவர் சொன்னார் மினி ஸ்டேரிங் வந்து சரியான டைட்டாக இருக்கும், திருப்ப முடியாது டக்குன்னு சொன்னார். அது சரி. அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்லேட்டர்லாம் அழுத்தவே கூட தான். அதே நீங்கள் பிரேக் மட்டும் தான் கை வைக்கணும், எக்ஸ்லேட்டர் அதுவே ஆட்டோமேட்டிக் ஓடும். இன்னும் உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா அதுக்கு மேலே எக்ஸ்லேட்டர் அழுத்தணும்னு சொன்னார். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அழுத்திட்டாங்க தெரியாமல், ஜர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மரத்தாட்ட கொஞ்சம் ஜர்க்கான, அதுக்கப்புறம் போக போக அப்படியே கரெக்ட் ஆகிடுச்சிங்க, நார்மல் ஆகிடுச்சு. எப்படியோ கப்பு வின் பண்ணி தந்தாச்சு. ஓட்டிகிட்டு வரதுக்குள்ள பக்கு ஆகிடுச்சிங்க கூட. ஆனால் எனக்கு என்ன போயிடும், இப்போது ரொம்ப ஃபுல் ஸ்டேரிங் பண்ணால் கார் அப்படி இதாகிடுதுங்களே. அந்த ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணேன்னா ரொம்ப இதே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த மூடையில் ஓட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறமா டயர் அப்படியே அந்த ரோட்டில் வந்து அப்படியே ஜர்க்கிட்டு அப்படியே போகுதுங்க. அந்த கட்டிங்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன், நம்ம கட்டிங் ஆகிடும். அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன். அதுதான் என் ஸ்குவாட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கார் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் என் ஸ்குவாட். நிலாவூர் போகிற வழியிலே கோகார்ட்னு கூகுள் மேப்பில் ஏலகிரி கோகார்ட்னு கிளிக் பண்ணாவே இந்த இடம் காட்டும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாங்க. போன வீடியோவில் பண்ணிச்சு கூகுள் மேப்பு. ஏடிஎம் மிஷின் கிடக்குதுன்னா எங்கேயோ போய் கூட்டு போய் உட்காரிச்சு. ஃப்ளாஷ்பேக். ஏலகிரி சுத்த வந்துட்டு எங்கேயோ கூட்டு போய் விடுது பாருங்கள். எங்கே திரும்பிச்சு இப்போ. ஐயோ இங்கே வந்தோடனே ஏடிஎம் மிஷினே காணாமல் போயிடுச்சு பாருங்க. ஏன் கூட ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. அவங்களும் சாப்பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த டிரைவிங் வந்து கோகார்ட், அந்த கோகார்ட்டுக்கு அந்த F1 கார் மாதிரி இதில் அது வந்து 350 ரூபா. இதுவும் 350 ரூபா. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஜீப் மாதிரி இருக்குதுங்க, அந்த மணல் மேடுங்கள்லாம் ஓட்டுவாங்க. அது வந்து அதுவும் 350 ரூபா. இதில் வந்து ட்வின்ஸும் சிங்கிளும் இருக்குது. அந்த போஸ்டர் உங்களுக்கு சைடில் போடுறோம் பாருங்கள். ட்வின்ஸும் இது, சிங்கிள்ஸும் இருக்குது. நான் வந்து சிங்கிள் தான் எடுத்தேன். யாகும் வாடானா வரலன்னு சொல்லிட்டான். நான் மட்டும்தான் தனியாக போய் ஓட்டினேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி கன்ஃபார்மாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம F1 காரு, நம்ம F1 கார் ரேஸாவது ஓட்ட முடியலையோ அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நினைச்சால் எல்லாமே முடியுங்க. ஏலகிரி வந்தீங்கன்னா 350 ரூபா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த போஸ்டர் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் அந்த இடத்துல ஓட்டினேன் இல்லைங்க என் ஸ்குவாடு. அந்த இப்போ நான் ஒரு இடத்துல ஜர்க்கான்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த இடத்துல நான் ஒரு இது கற்பனைக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒன்று லைட்டாக அந்த அடுத்தது மரத்தாண்ட போய் ஜர்க்கானே. அதுக்கப்புறம் நார்மலாக ஓட்டிட்டேன். அந்த 2 இடம் மட்டும் ஸ்டேரிங் கொஞ்சம் திருப்பினா ரொம்ப டைட்டாகுது ஸ்டேரிங்கு. திருப்பினேன் அந்த இடத்துல என்ன தெரியுமா நினச்சிட்டேன்னா, விழுந்தால் இந்த படங்களெல்லாம் எப்படி ரோலிங்காக எல்லாம் காருங்க விழுவும் அந்த மாதிரி இப்போ விழுந்துருவோமோன்னு அப்படி ஒரு மனநிலைக்கு போயிட்டேங்க. அமுக டுமுக அமால் டுமால்.